அன்பானவர்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன மருமகள் சீரியலில் இப்போ கதை எதிர்பார்க்காத ஒரு திசையில நகர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாளா ஐஸ்வர்யாவை தங்களுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் இப்பொழுது அவளையே தங்களுக்கு எதிரான ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யாவுக்கு இத்தனை நாளாக இருந்த ஒரு நம்பிக்கையே இப்பொழுது கேள்விக்குறியாக மாறப்போகுது. சேது மாமா தனக்கு கிடைத்து விட்டாரு. இனிமேல் அவர்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்த ஐஸ்வர்யா உண்மையில் அவருடைய மனைவியா என்ற சந்தேகம் இப்பொழுது அவள் மனதுக்குள் மிகப்பெரிய புயலை உருவாக்கப் போகுது. இதற்கிடையில் மீனாட்சி அழகர் குழந்தைகளைப் பற்றி பேசும்போது ஐஸ்வர்யா மிகவும் பாசமாக நடந்து கொள்கிறாள். குழந்தைகள் என்றாலே தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் சேதுவுக்கும் குழந்தைகள் மீது அதிகமான பாசம் இருப்பதால் அவருக்கு பிடித்த விஷயங்களை இனிமேல் தனக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஆனால் ஈஸ்வரி உடனே அவளை குத்திக் காட்டும் விதமாக, நீ குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள பார்த்துக்கிட்டா பரவாயில்ல, யாரோ பெற்ற பிள்ளைகளுக்கு நீ ஏன் இப்படி வேலை பார்க்கணும் என்று கேட்கிறார். அந்த வார்த்தை ஐஸ்வர்யாவுக்கு வலிக்கிறது. ஆனாலும் அவள் இந்த முறை அமைதியாக இருக்காமல் தன்னுடைய மனதில் இருந்ததையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஆண்டி, நான் தப்பு பண்ணது எல்லாமே சேது மாமாவுக்காகத்தான். அவரை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க போறீங்கன்னு நீங்க ஆசை காட்டினீங்க. அதனாலதான் உங்களோட சேர்ந்து தமிழையும் சேதுவையும் பிரிக்க நான் முயற்சி பண்ணேன். அந்த நேரத்துல நான் செய்தது சரியா தவறான்னு யோசிக்கவே இல்ல. எனக்கு சேது மாமா கிடைக்கணும் என்பதுதான் ஒரே எண்ணம். இப்போ அவர் என்னோட கணவர் என்று நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதனால இனிமேல் எந்த தப்பும் செய்யக்கூடாது என்று முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி ஈஸ்வரியை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறாள். ஐஸ்வர்யா இப்படி பேசுறதை கேட்ட ஈஸ்வரிக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் ஐஸ்வர்யாவை சேதுவின் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்ததே தங்களுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான். அதனால் இப்போதான் உனக்கு நீ செய்தது தப்புன்னு தெரியுதா? சேதுவை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று ஆசை காட்டி உன்னை பயன்படுத்தியது யாரு? நான்தானே. இத்தனை நாளும் நம்மோட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்துட்டு இப்போ மட்டும் நல்லவள் மாதிரி பேசுறியா என்று ஈஸ்வரி கேட்கிறார். அதற்கு ஐஸ்வர்யா தன்னுடைய பழைய வலியை சொல்லி அழுகிறாள். சிறு வயதிலிருந்தே சேதுவை பிடிக்கும் என்றும், ஆனால் தமிழ் அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்ட பிறகு சேது தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்க மாட்டாரோ என்ற ஏக்கத்தில் தான் இந்த வீட்டை சுற்றி வந்ததாகவும் சொல்கிறாள். நீங்க தான் சேது மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆசையில தான் உங்களோட சேர்ந்து நான் தவறுகள் செய்தேன். அத நான் மறுக்கவே இல்ல. ஆனால் இப்போ சேது மாமா என்னோட வாழ்க்கையில இருக்கிறாரு. அவர நான் உண்மையாக நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவருக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கும் பிடிக்கணும் என்று நினைக்கிறேன். அவர் நல்லவரா வாழணும், அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும் என்பதுதான் இனிமேல் என் ஆசை என்று ஐஸ்வர்யா சொல்கிறாள். இதை கேட்ட ஈஸ்வரியும் சித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யாவின் மனதில் இப்போது உண்மையிலேயே மாற்றம் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ஐஸ்வர்யா இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்கிறாள். இனிமேல் நீங்க சேது குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்தீங்கன்னா நான் ராஜாங்க அங்கிளிடம் எல்லாவற்றையும் சொல்லிடுவேன் என்று நேரடியாக எச்சரிக்கிறாள். இந்த வார்த்தையை கேட்டதும் ஈஸ்வரியின் முகம் மாறுகிறது. இத்தனை நாள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஐஸ்வர்யா இப்பொழுது தங்களையே மிரட்ட ஆரம்பித்து விட்டாளே என்று சித்ராவுக்கும் அதிர்ச்சி. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதற்கு ஈஸ்வரி இன்னும் பெரிய உண்மையை ஐஸ்வர்யா முன்வைக்கிறார். நீ சேதுவோட மனைவியா? இந்த வார்த்தைய சொல்லவே உனக்கு எப்படி மனசு வருது? அவன் உன் புருஷனே கிடையாது என்று ஈஸ்வரி சொன்னதும் ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். என்ன ஆண்டி சொல்றீங்க? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. அப்படி இருக்க அவர் என் கணவர் இல்லன்னு எப்படி சொல்றீங்க என்று கேட்கிறாள். ஆனால் ஈஸ்வரி சிரித்துக்கொண்டே, நான் சொன்னா உண்மை மாறிடுமா என்று நினைக்கிறியா? உனக்கு நடந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்று உனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார். உடனே சித்ரா தன்னிடமிருந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு ஐஸ்வர்யாவிடம் காட்டுகிறாள். அந்த வீடியோவை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவின் முகத்திலிருந்த நம்பிக்கை மெதுவாக உடைந்து போகிறது. திருமண மேடையில் சேது தன்னுடைய முழு சுயநினைவுடன் தாலி கட்ட வரவில்லை என்பது வீடியோவில் தெளிவாக தெரிகிறது. அவர் தாலியை கழுத்துக்கு கொண்டு செல்லும் நேரத்தில் அப்பத்தா குழந்தையுடன் திருமண மண்டபத்துக்குள் வந்து திருமணத்தை நிறுத்தும்படி சொல்கிறார். அந்த நேரத்தில் சேது திடீரென்று எழுந்து நிற்கிறார். அதே குழப்பத்தை பயன்படுத்தி சித்ராதான் ஐஸ்வர்யாவின் கழுத்தில் இருந்த தாலியில் 3 முடிச்சுகளை போடுகிறாள். இதை பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் கண்கள் கலங்கிவிடுகின்றன. ஒரு நிமிஷம், இது என்ன? தாலி கட்டியது சேது மாமா இல்லையா?
அப்படின்னா இந்த கை யாருடையது என்று நடுங்கிய குரலில் கேட்கிறாள். அதற்கு ஈஸ்வரி, உன் கழுத்துல தாலி கட்டியது சேது இல்ல, என் பொண்ணு சித்ராதான் உன் கழுத்துல அந்த 3 முடிச்சையும் போட்டது என்று உண்மையை சொல்லி அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஐஸ்வர்யா கதறி அழுகிறாள். இல்ல ஆண்டி, இது முடியாது. என் கழுத்துல சேது மாமாதான் தாலி கட்டினாரு. இது ஏதோ மாற்றப்பட்ட வீடியோவா இருக்கும். இப்போ ஏஐ வைத்து எதுவும் உருவாக்க முடியும். நீங்க என்னை ஏமாத்துறீங்க என்று கண்ணீருடன் சொல்கிறாள். ஆனால் ஈஸ்வரி எந்த தயக்கமும் இல்லாமல், நாங்க ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்? இந்த வீடியோவை நான் தான் எடுத்தேன். நீ தாலி கட்டிக்கொள்ள வேண்டுமென்றால் சேது கட்டியதாக எல்லாரும் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் சித்ராவை அந்த நேரத்தில் நான் செய்யச் சொன்னேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு ஈஸ்வரி நடந்த அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல ஆரம்பிக்கிறார். சேது உண்மையில் அந்த திருமணத்திற்கு மனதளவில் தயாராகவே இல்லை என்றும், தமிழ் மற்றும் குழந்தைகள் பற்றிய நினைவுகள் அவருடைய மனதில் இருந்து போகவில்லை என்றும் சொல்கிறார். குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் திருமணத்தை தள்ளி போட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் சேது இருந்ததாகவும், அவரை திருமண மேடைக்கு கொண்டு வருவதற்காகவே பல விஷயங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டதாகவும் ஈஸ்வரி